டிடி நெக்ஸ்ட் லெவல். பார்க்கிங் காசு கோவிந்தா, டிக்கெட்டு காசு கோவிந்தான்ற மாதிரி தான் இருக்குது. சுத்தமா வேலைக்கு ஆகல ப்ரோ. ரிவ்யூவர்ஸ் தான் வச்சு செஞ்சிருக்காங்க, வெளியே வந்து அந்த படத்தை வச்சு சரி இல்ல ரிவ்யூவர்ஸ் வச்சு மொத்தமா செஞ்சாங்க சொல்ல முடியாது. சப்போர்ட்டாவும் கொஞ்சம் சீன் இருக்கு. பட் அது வந்து அவர் என்ன பண்ண படத்துக்கு ஓட்டுச்சானா எதுவுமே ஓட்டல. அது சும்மா இதை வந்து நீங்க மைக்லயே சொல்லிட்டு போயிடலாம். இது ஒரு படமா எடுத்து இது பண்ணாலும் ஒன்றும் இல்லை, மைக்லயே சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி சிம்பிளா தான் இருந்தது. சந்தானம் ரிவ்யூவர்னு டீப்பா காட்டுற அளவுக்கு எந்த ஒரு சீனும் இல்லை. அந்த கிசா பாட்டு கட் பண்ணிட்டாங்க, ஓகே. பாட்டு தவிர என்ன இருக்கு? அவர் படமும் ரிவ்யூ பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வராரு, எத்தனை தேட்டர்ல ஸ்க்ரீன்ல போயிடாரு. கேட்டா பேயின்றாங்க. அந்த பேய் சிரிப்பா தான் இது. செல்வரால செட்டே ஆகல. எதுக்கு எத்தான்னு தெரியல. இது காமெடி படமா ப்ரோ? சிரிப்பு வரல ப்ரோ. பேய் படமா ப்ரோ? பயமாவும் இல்லை ப்ரோ. எதுக்கு எத்தாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க ப்ரோ டேரக்டர். இதெல்லாம் வச்சுட்டு எவ்வளவோ கோடி செலவு பண்ணிட்டு ஒரு சின்ன அதாவது அந்த பேசிக் திங்குக்குள்ளேயே நம்ம உள்ளுக்குள்ள போகும்போது என்னடா இதெல்லாம் ஒரு படம் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் டெக்னிக்கலாக செம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. சந்தானம் சார் கெட்டப்பே நல்லா இல்லை. ஒரு ரிவ்யூவர் கெட்டப்ல இது பண்ணிட்டு என்ன சொல்றது, ஒன் டைம் வாட்சபிள் ஆகும். எல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. சந்தானம் சூப்பராக பண்ணி, மொட்டராஜன் நல்லா பண்ணிடுறாரு, செல்லா நல்லா பண்ணிடுறாங்க, ஹீரோயின்லாம் நல்லா தான் பண்ணிடுறாங்க. பாட்டு தான் கொஞ்சம் எத்தனை கொஞ்சம் கஷ்டமாக. பார்க்கிங் காசு கோவிந்தா, மாங்கல்புள்ள பாட்டு நல்லா எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுண்ணா. நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றாங்க. அவன் சொல்லுவான், அவன் ட்ரை பண்ணி போடுறாரு. அவங்க சொல்லுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம், நம்ம அதெல்லாம் சொல்ல முடியுமா? அவர் திறமைக்கு பண்ணுறாரு. அவர் 10க்கு எவ்வளோ சார்? 10 ஸ்டாருக்கு எவ்வளோ? 10 ஸ்டார் 5 ஸ்டார் கூட நல்லா. இதில் சந்தானம் புது லுக்காக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு எல்லாரும். காமெடி போர்ஷன் நல்லா ஒர்க் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதை, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி ஃபுல்லாக நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அதானே ரிவ்யூஸ் பற்றி தான் அவர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதையை எப்படி வருதுன்ட்டு எடுத்துடுறாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, அது எப்படி முடிக்கிறாங்கன்றது தான் கதை. மொட்டை ராஜேந்திரனா ஒரு உயிரே தியாகம் பண்ணுற இந்த படத்தில் நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் அவர் சொன்ன ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடுறாரு, நல்லா. சீரியஸாலாம் முடியல. அதெல்லாம் எப்பயுமே மொட்டை ராஜேந்திரன் லாஸ்ட் வரையும் காம்போல வருவாரு. இந்த படத்துல வரல, லாஸ்ட்ல இறந்துறாரு. முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடி லெவல் நெக்ஸ்ட் லெவல் வந்து எண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. டிடி சீரியஸ் இருக்கு இல்லையா, சந்தானமா அவர் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ் தான் டிடி சீரிஸ் எல்லாமே. இது வந்து பார்த்தா எண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதான் கடைசி படம் எண்டுன்ற மாதிரி வந்து பார்த்தா எண்டு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இல்ல அப்படிலாம் சந்தானமும் வந்து காமெடியும் வந்து இப்ப பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு.